78 வயதிலும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இலங்கையில் வாழ்ந்த தமிழர் ஒருவர் சிலம்பம் கற்றுத்தருகிறார். இந்த கலை அழியாமல் தடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இன்றைய இலசுகள் நவீன நாகரிகம் என்கிற பெயரில் கராத்தே, குங்ஃபு என பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்றுவரும் வேளையில் இன்றைய நவீன நாகரிகத்தின் அடிச்சுவடுகளை அறுத்தெறிந்து நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை கற்றுத்தருகிறார் 78 வயது முதியவர் ஒருவர். சிவகங்கை அருகே உள்ள பெரியகோட்டை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சுவாமிநாதன். இவர் பால்ய வயதிலேயே இங்கு நேர்ந்த பஞ்சத்தினால் தன்னுடைய கிராமத்தை விட்டு இலங்கைக்கு சென்று அங்கு தற்காப்பு கலை குறித்து பயிற்சி அளித்து வந்த தமிழரான சன்னலிங்கம் என்பவரிடம் சிலம்பம் கற்றார். அதன் பின்னர் அங்கு ஏற்பட்ட போரின் காரணமாக 1983 சிவகங்கைக்கு திரும்பிய சுவாமிநாதன் அது முதல் அப்பகுதி இளைஞர்களுக்கு சிலம்ப கலையை கற்றுக் கொடுத்து வருகிறார். ஊடால் விரும்பி வரவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த கலை அலைஞ்சிக்கிற கூடாதுன்னு சொல்லி. சில பேர் அகழ்ச்சியப்படுத்தாக இது கத்திக்கிட்டு கம்பையை அத்திக்கிட்டு தெரிய முடியும்ட்டு. சிலம்பு கலையிலே வந்து கம்பு பறிக்கிறதெல்லாம் இருக்குது, ரொம்ப இதுகள்லாம் இருக்குது. இந்த சிலம்பு கலையில் வந்து ஒயிலாட்டமும் வருது, வால் பயிற்று வருது, குஸ்திகளும் வருது. சிறிய பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வாழ்க்கையை கடத்தி வரும் முதியவர் சுவாமிநாதன் தன்னிடம் வசதி இல்லாமல் இருப்பினும் சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்ததன் மூலம் பாரம்பரிய கலைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டதாக தெரிவிக்கிறார் சிலம்ப மாணவர் பிரகாஷ். சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே பழகணும், இவங்க பழகக்கூடாதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பழகலாம். மையோசன் ஐயாவுக்கு 77 வயசு. இந்த வயசுலையும் சொல்லி கொடுத்துக்கிருக்காரு. யாராச்சும் தப்பு பண்ணாலும் நின்று அவரே சுற்றி சொல்லிக் கொடு. இந்த வயசில் அவர் செய்கிறாருன்னா பார்த்துங்க, அவர் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பார். அப்போ ஏதோ இது சிலம்பு தான் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து சிலம்பு பழகிட்டு இருந்திருக்காரு. உடம்பு அதனால் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. இவர்கிட்ட சிலம்பு மட்டும் இல்லை, பல வர்ம அடிகளும் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்நிலையில் ஆதி, குறவஞ்சி, துளுக்காவனம் என தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்றும் சிலம்பக் கலைகளை கற்றுக் கொடுத்து வருபவர்களுக்கு முழு ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். கராத்தே, குங்ஃபு என்னென்னமோ இருந்தாலும் இதில் பெரிய பெரிய அறிவுபூர்வமான இதெல்லாம் உடல் ரீதியாக இருக்குது. இதை பாடத்திட்டமாக நம்ம ஸ்கூலில் ஸ்கூலில் காலேஜ் எல்லாத்துலேயும் பாடத்திட்டமாக வந்துச்சுன்னா இது இன்னும் மக்களுக்கு போய் சேரும். கபடி போட்டியை அங்கீகரித்து விளையாட்டு போட்டிகளில் சேர்த்ததை போல பாரம்பரிய கலையான சிலம்பத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த கலையை விட்டுறக்கூடாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 4 பசங்களையாவது சிலம்பம் விளையாடுறதுக்கான அடுத்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கிட்டு போகணுன்ற ஆசையில் தான் அவர் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரே தவிர இதை வச்சு அவர் சம்பாதிக்கணுன்ற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அவர் பெட்டிக்கடை வச்சு அவர் வாட்டில் அவர் வருமானத்தை பிழைச்சிட்டு இருக்காரு. இளைஞர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் இளைஞர்களை இந்த மாதிரி சிலம்பத்தில் ஆர்வப்படுத்தணுன்றதான் என்னுடைய நோக்கம். நவீனம் என்கிற பெயரில் தவறான வழிகாட்டுதலில் இன்றைய இளைஞர்கள் சிக்கி உடல் ஆரோக்கியம் இழந்து வரும் சூழலில் இளைஞர்களின் நலனுக்காக பள்ளிகளில் சிலம்பத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதே சிலம்ப பிரியர்களின் ஒருமித்த குரலாக உள்ளது. வயது முதிர்வடைந்தாலும் நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை இன்று வரை பாதுகாத்து வரும் இந்த முதியவர் இன்றும் இளைஞரே. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.